வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முள்ளு முறுக்கு செய்ய போகிறோம். முள்ளு முறுக்கு வந்து செட்டிநாட்டு பக்கம் இந்த அளவில் செய்வாங்க. இது வந்து மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து பச்சரிசி பலகார அரிசின்னு கேட்டு வாங்க. சாப்பாட்டு அரிசி பலகார அரிசின்னு 2 வகை இருக்குது. சாப்பாட்டு அரிசிங்கிறது பொங்கலுக்கு போடுறது, சக்கரை பொங்கலுக்கு. பலகார அரிசின்னு கேட்டு வாங்க. இது வந்து 200 கிராம் கப்பு. இது 200 கிராம் கப்பில் 4 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 உலக்கு, அதாவது 175 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 3/4 உலக்கு. உளுந்தும் பாசிப்பருப்பும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. 175 கிராம். அரிசி மட்டும் 800 கிராம், 4 கப்பு. 200 கிராமில் 4 கப்பு. இப்போ நம்ம வந்து உளுந்தையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்க போகிறோம். வெறும் கடாயில் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, மிஷின் இல்லாத இடங்களில் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. பச்சரிசி மாவு ரெடிமேடாக கிடைக்கும். அது வந்து பலகார அரிசிக்குள்ள மாவு தான் அரைப்பாங்க. அந்த மாவு தான் கிடைக்கும் ரெடிமேடாக. அது வாங்கிக்கோங்க. உளுந்தையும் பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி 3/4 அளவுக்கு எடுத்து நீங்கள் வெறும் கடாயில் வெதிப்பிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டுருங்க. அரைச்சி அதை வந்து சளிச்சுக்கணும். அதில் வந்து இந்த ரவை மாதிரி கப்பி இருந்துச்சுன்னா முறுக்கு வெடிக்கும். எண்ணெயில் வந்து புளியும் போதே வெடிக்கும். அதை வறுத்துக்கிட்டு நீங்கள் மாவாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாவு அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அதில் அரிசி மாவில் 4 கப் எடுத்துக்கிட்டு இந்த மாவில் வந்து 3/4 ரெண்டையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா 1.5 எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து வந்து கனமாக இருக்கும், அது வேகிறது வறுபட லேட் ஆகும். சிம்மில் வச்சுக்கோங்க, கறி போயிடக்கூடாது. லேசாக வாசம் வரும்போது எடுத்துடலாம். அரிசி மாவு எடுத்துக்கிட்டு பருப்பு 2ஐயும் நீங்கள் அளவு எடுத்துக்கினீங்கன்னா மெஷர்மெண்ட் சரியாக இருக்காது. பருப்பு அரைச்சி தான் நீங்கள் மாவாக தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நான் அரிசி பருப்பு எல்லாமே முழுசாக எடுத்து வறுத்துக்கிறதுனால அதே அளவுக்கு எடுத்துருக்கேன். அரிசியை வந்து வறுக்க தேவையில்லை. உளுந்தையும் பாசிப்பருப்பையும் மட்டும் வறுத்துக்கணும். அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வரணும். ஸ்மெல் வரங்காட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முறுக்கு புளியும் போது அந்த பாசிப்பருப்போடைய அந்த பச்சை வாடை வரும். பாசிப்பருப்பு வாசம் வந்துருச்சு, கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். ஆற வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு பாத்திரத்தில் கொட்டினீங்கன்னா அது வேர்த்து போயிடும். வேர்த்து போச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும். உளுந்து வாடை வந்துடுச்சு, லேசாக நிறம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மாறினா போதும். ரொம்ப செவக்க வச்சிங்கன்னா முறுக்கு ரொம்ப செவந்து போயிடும். வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பொடிக்கு மாதிரி செவக்க தேவையில்லை. அதனால போதும். நல்லா வாடை வந்துடுச்சு, அமர்த்திடுவோம். இது 2ஐயும் சேர்த்து நான் கொஞ்சம் ஆற வைக்க போகிறேன். இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டில் ஆற வைங்க. பாத்திரத்தில் கொட்டி வச்சிங்கன்னா வேர்த்து போயிடும். இது ஆறின பிறகு அரிசியோடு கலந்து நம்ம மிஷினில் அரைக்க விட்டு போகிறோம். முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு பட்டர் சேர்க்குறதுனா 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. பட்டர் அதிகமாக சேர்த்திங்கன்னா எண்ணெயை குடிக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குவோம். எதனால் சொல்கிறேன்னா, பட்டர் வந்து நல்லா நீங்கள் பிசைஞ்சிருவீங்க. பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த மாவில் இருக்க பட்டரும் கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த முறுக்கு எண்ணெயை குடிக்கும். முறுமுறுப்புக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம். லேசாக கையில் மாவு ஒட்டக்கூடாது, அது ஒரு ரீசன். இன்னொன்று முறுமுறுப்புக்கு வந்து நம்ம வந்து இப்போ உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த முறுமுறுப்பே போதும். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூனுக்கு மேலே விடாதீங்க. 1 ஸ்பூன் வந்து எண்ணெயை குடிக்காது.
நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆயில் தான் பிடிக்கும், பட்டர் வேண்டாம்ன்றாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன், இந்த மாவுக்கு நான் எடுத்துருக்கிற மாவுக்கு ஒரு ஸ்பூன் போதும். அதாவது 4 கப் அரிசியே நான் இப்போ எடுக்கலை, மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்ததை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவு மாவுக்கு ஒரு ஸ்பூன் போதும் பட்டர். நீங்கள் பச்சரிசி மாவு ரெடிமேடாக வாங்கினா உளுந்தையும் பாசிப்பருப்பையும் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சுக்கணும். கப்பி இருந்துச்சுன்னா வெடிக்கும். சளிச்சுக்கிட்டு அதை மாவைத்தான் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும். பருப்பு அளவு மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா பச்சரிசி நீங்கள் மாவை மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப பருப்பு எடுத்திங்கன்னா அளவு கூடி போயிடும், பருப்போட அளவு கூடி போயிடும். மாவு வந்து இடியப்ப மாவு பதத்துக்கு இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தி உங்களுக்கு புளியணும் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இடியப்ப மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் இதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மாவு காயாமல் இருக்கணும், நம்ம எல்லா மாவும் புளிஞ்சு முடிக்கிற வரைக்கும் காயாமல் இருக்கணும். அதுக்காக 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு போதுமானு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மாவில் உப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா திரும்ப மாவை அப்படி போடாதீங்க. லேசாக மாவை கையில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெசறணும். இல்லாட்டி இது உப்பு அப்படியே மாவில் போட்டிங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் தங்கி போயிடும். மாவில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளிய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கிற மாதிரி உள்ள சிம்பிள் உள்ள இதை எடுத்திருக்கேன். உள்ள எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு காரணம் வந்து மாவு ரொம்ப ஒட்டாது. இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு தடவையும் மாவை வலிச்சுக்கினே இருக்கணும் கட்டையில் ஒட்டாமல். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஒவ்வொரு தடவையும் பண்ணணுங்கிறது இல்லை. கட்டை ட்ரையாக இருக்கிறதுனால மாவு அப்படி ஒட்டிக்குங்கிறதுனால தடவிக்கிறோம். இப்போ இப்படி மாவு உள்ளே வச்சுக்கோங்க. இப்படி ஈஸியாக உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி மாவு புளிய வருதான்னு பார்த்துக்குங்க. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ புளிவோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் ஒரே சமயத்தில் 5-6 புளியலாம். சிலர் வந்து ஆவி அடிக்குது, இதில் புளியறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பேப்பர்லையோ இல்லை அரிகண்டியிலையோ அப்படி வச்சுக்கிட்டு புளிஞ்சு போட்டிங்கன்னா சில சமயம் இந்த முறுக்கு வந்து கடுக்குங்க. இது எண்ணெயிலே புளியறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். அது வந்து மாவு வந்து அமுங்கி போயிடும் இல்லையா, அமுங்கி போய் நீங்கள் எடுத்து போடையில் வேற கொஞ்சம் அமுங்கி போடுறதுனால கொஞ்சம் கடுக்குங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒன்று அப்படி போட்டு பாருங்கள். அகலமான பாத்திரமாக இருந்தால் அப்படி ஒரே சமயத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். ரெண்டாவது எண்ணெய் அதிகமாக காயக்கூடாது. தடவை மட்டும் நல்லா எண்ணெய் காயட்டும். ரொம்ப முறுக்கு செவந்து போயிடும் காஞ்சிச்சுன்னா. பபுள்ஸ் அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மிளகாத்தூள் சீரகம்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. செட்டிநாட்டு முறுக்கில் வந்து மிளகாத்தூள்லாம் போட மாட்டாங்க, வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. நான் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் மிளகாத்தூள் போடுறதுன்னா உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், மிளகாத்தூள் உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க.
புளியும் போது வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கூட வச்சிங்கன்னா எண்ணெய் கொதிச்சிச்சுன்னா நீங்கள் ரவுண்டாக ஊற்றுற முறுக்கு வந்து விரிஞ்சு போயிடும். பபுள்ஸ் நல்லா அடங்கின பிறகு எடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி மிஷினில் அரைச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். எண்ணெய் இல்லை பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.